إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதற்காக எந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் இங்கு ஒன்று கூட்டியது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இடத்தில் துஆ செய்தவனாகவும், மேலும் அல்லாஹ்வுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய விஷயங்கள் அனைத்தையும் செய்வதன் மூலமும், அவனுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அவனை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனும் ஹதீஸும் பாவங்கள் என்றால் என்ன, எவையெல்லாம் பாவங்கள் என்பதையெல்லாம் நமக்கு தெளிவான முறையில் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. இதையெல்லாம் செய்வது உனக்கு தடை, அல்லது இந்த செயல்களை எல்லாம் செய்யாமல் இருப்பது உனக்கு தடை, அவை அனைத்தும் பாவங்கள் என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறது. இந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு தரத்தை மார்க்கம் கொடுத்திருக்கிறது. இந்த பாவம் இந்த அளவிற்கு பயங்கரமானது, இது அதுக்கு அடுத்தது, இது பெரும்பாவங்களில் ஒன்று, இது சிறு பாவம் என்று மார்க்கம் ஒவ்வொரு பாவத்திற்கும் அதற்கான தரத்தையும் வரையறுத்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு பாவம் அது ஒவ்வொரு மனிதரும் அவருடைய நிலையை பொறுத்தும் அந்த பாவங்களுடைய தரம் மாறுபடும். ஒரே பாவம், இப்போ ஒருவர் வட்டி வாங்கக்கூடிய ஒரு பாவம், வட்டியை பெறுகிறார்கள் என்றால் அது ஒருவர் நம்முடைய பார்வையில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அதை பார்க்கும்போது 4 பேர் வட்டி வாங்குறத நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிய வருது, கன்ஃபார்மா தெரிய வருது என்று அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் அனைவரையும் நம்முடைய பார்வை அவர்கள் வட்டி வாங்கக்கூடிய அந்த தவறை செய்கிறார்கள், அவர்கள் வட்டி வாங்குகின்ற அந்த பாவத்தை செய்கிறார்கள் என்பது நம்முடைய பார்வை. அல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பாவத்தை எந்த நிலையில் செய்கிறார்கள், எந்த அடிப்படையில் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பான் அல்லாஹு தஆலா. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பார்ப்பதில்லை, வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்க்கின்றான். அல்லாஹு தஆலா நம்முடைய செயல்பாடுகளை பார்ப்பான். அதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா முதலில் பார்க்கக்கூடிய விஷயம் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா பார்க்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய செயல்களை பார்ப்பான் தான், அது பாவமாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் விபச்சாரம் செய்கிறாரா, கொலை செய்கிறாரா, வட்டி வாங்குகிறாரா, மதுபானம் வருந்துகிறாரா, இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய பாவங்கள். இந்த பாவங்களையும் அல்லாஹு தஆலா பார்ப்பான். மனிதர்களும் இந்த பாவத்தை பார்ப்பார்கள். அந்த பாவத்தை பார்க்கின்ற அடிப்படையில் அவனை இறை போடுவார்கள். அல்லாஹு தஆலா இந்த பாவத்தை பார்ப்பதற்கு முன்னால் அந்த அடியான் அதை எந்த நிலையில் எப்படிப்பட்ட சூழலில் செய்கின்றான் என்கின்ற அவனுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா பார்ப்பான். இப்படி அல்லாஹு தஆலா ஒரு அடியானுடைய உள்ளத்தை பார்த்து அந்த பாவத்தை கணக்கு செய்வதில் சில தரங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில் ஒரே பாவம் தான், மனிதனுடைய பார்வையில் ஒரே பாவம் தான் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த 2 அடியார்களுக்கு மத்தியில் அவர்கள் எந்த சூழலில் எந்த நிலையில் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் இருவருக்கு மத்தியில் தர வேறுபாடு இருக்கிறது. தர வேறுபாடு என்றால் அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை எந்த அளவிற்கு கணக்கு செய்கின்றான், அந்த பாவத்திற்கு நாளை மறுமையில் எந்த அளவுக்கு தண்டனை ஒன்று என்பதெல்லாம் இந்த தரத்தை பொறுத்து மாறுபடும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக
இதில் உயர்ந்த தரம், அதாவது உயர்ந்த தரம் என்றால் பாவத்தில் படு மோசமான இடம். நல்லா ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியது என்னன்னா, இது பாவத்தை பற்றிய தரம் அல்ல, ஒவ்வொரு பாவத்திற்கும் என்ன படித்தரம் என்கின்ற தரம் அல்ல. ஒரு பாவம் தான், அதை ஒரு மனிதன் செய்யும் போது எந்த நிலைகளில் அந்த பாவத்தை அவனுடைய உள்ளத்தில் நினைத்து செய்கின்றான் என்கின்ற மனிதனுடைய அந்த நிலையை பொறுத்து பாவங்கள் எவ்வாறு தரம் பிரிக்கப்படுகிறது என்பதுதான் இங்கே பார்க்கப்படுவது. முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த பாவத்தில் மிக படு மோசமான நிலையில் இருப்பவர் யார் என்றால், தான் செய்த பாவத்தை தானே வெளியில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொல்லி காட்டுபவர். இதுதான் பாவங்களிலேயே மிக மோசமான நிலை. பாவத்தை ஒருவர் செய்யக்கூடிய நிலையிலேயே, அந்த மனிதர்களிலேயே மிக மோசமான நிலையை அடைந்தவர் இவர்தான். அவர் ஒரு பாவத்தை செய்வார். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, ஒரு மனிதர், அதாவது என்னுடைய சமுதாயத்தில் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு, இல்லல் முஜாஹிரீன், அந்த பாவத்தை வெளிப்படுத்துபவரை தவிர. முஜாஹிர்னா என்ன என்று பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் நேற்று இரவு ஒரு பாவத்தை செய்திருப்பார். அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை அல்லாஹ்வுக்கும் அவருக்குமாக மறைத்திருப்பான், அது யாருக்கும் வெளியே தெரிஞ்சிருக்காது. அப்படி அல்லாஹு தஆலா மறைத்த அந்த பாவத்தை இந்த மனிதர் வெளியே அடுத்த நாள் காலையில, நான் நேற்று இரவு இந்த மாதிரி சாய்த்து கதாவக்கதா, நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு அவர் அந்த பாவத்தை செய்யும் போதும் எந்த வெட்கமோ பயமோ மறுமை பற்றிய சிந்தனையோ இல்லை. செஞ்சதற்கு பிறகும் அதை பற்றிய வருந்தக்கூடிய நிலையோ அதுவும் இல்லை. சரி, அதுதான் இல்லை. அதையும் தாண்டி அவர் மக்களிடத்தில் அந்த பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது அவருக்கு ஒரு பாவமாகவே அவருடைய உள்ளத்தில் படல. இது தவறு, இதுக்கு தண்டனை உண்டு, இது நான் வெட்கப்படக்கூடிய இடம் என்ற விஷயம் கூட அவருடைய உள்ளத்தில் படவில்லை. இதுதான் மிக மோசமான ஒரு நிலை. பாவம் செய்யக்கூடியவர்களிலேயே மிக மோசமான நிலையில் இருப்பவர்கள் இவர்கள் தான். யாரு? இந்த பாவத்தை செய்துவிட்டு தான் அந்த பாவத்தை செய்ததாக மக்களிடத்தில் வெளியாக சொல்லக்கூடியவர்கள். இது முதல்ல. இரண்டாவது தரத்தில் உள்ளவர்கள் யார் என்றால், இதுதான் பொதுவாக குர்ஆன் ஹதீஸும் எங்கெல்லாம் பாவிகள் இந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் என்று எங்கெல்லாம் அடையாளப்படுத்துகிறதோ அதெல்லாம் இந்த தரத்தை தான் பேசும். இவங்க யாரு அப்படின்னா, இவர்களுக்கு ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்னால் இது பாவம், இது குர்ஆன் ஹதீஸ் ஹராமாக்கியது, இதை செய்யக்கூடாது, இதை செய்தால் தண்டனை உண்டு என்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும் முதலாவதாக. அடுத்து பாவத்தை செய்யும் போது அதற்கான ஒரு வெட்கம், ஒரு பயம், இதை செய்யக்கூடாது என்கின்ற உறுத்தல் எதுவுமே இருக்காது. மூன்றாவது, செய்ததற்கு பிறகும் அதற்காக பயப்படுவது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும்னு நினைக்கிறது, மறுமையை நினைத்து பயப்படுவது, இதுவும் இருக்காது. அப்ப அவர்களுக்கு அது பாவம் என்பதும் தெரியும், செய்யும் போது அதற்காக வருந்துவதும் கிடையாது, பயப்படுவதும் கிடையாது, செய்ததற்கு பிறகும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வது கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, ஒரு முஃமின் ஒரு பாவம் செய்யும் போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படுகிறது. அவன் அந்த பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பினான். அல்லாஹ்விடத்தில் நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன், இப்படி பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிச்சிடுவான், அந்த கருப்பு புள்ளி நீக்கப்படும். இல்ல, மீண்டும் வேற ஒரு பாவத்தை செய்யறார். இதான் இந்த பாவத்தை பத்தி எந்த பயமும் இல்லாம, வெட்கமும் இல்லாம, அல்லாஹ்விடத்தில் தௌபாவும் இல்லாம பாவம் அப்படியே தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. இப்படி அடுத்த ஒரு பாவமா செய்ய இந்த கருப்பு புள்ளி அவருடைய உள்ளத்தை அப்படியே சூழ்ந்து விடும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்கள் அப்படியே துருப்பிடிச்சு போன நிலைக்கு ஆகிவிட்டது என்று. இந்த பாவத்தால் அவருடைய உள்ளங்கள் முழுக்க அப்படியே சூழ்ந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த உள்ளத்திற்குள் குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட எதுவும் செல்லாது. அந்த உள்ளத்துக்குள்ள அல்லாஹ்வை பற்றி பேசப்படும், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படும், மறுமையை பற்றி சொல்லப்படும், சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லப்படும், பாவம் நன்மையை பற்றி எதுவும் அந்த உள்ளத்திற்கு ஈடுபடாது. இந்த உள்ளத்திற்கு எதுவும் ஈடுபடாது. இந்த நிலையை அந்த உள்ளம் அடையும். எப்ப? பாவம் ஒவ்வொரு பாவமா சேர்த்துக்கொண்டே போகும்போது, அப்படியே ஏறிக்கொண்டே போகும்போது அந்த நிலையை உள்ளம் அடையும். இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இரண்டாவது தரம். இப்படி இருக்கக்கூடியவர்கள் பாவம் என்றும் தெரிந்திருந்தும் அதை செஞ்சிட்டு அதுக்கு வருத்தப்படாமல், அதுக்கு தௌபா செய்யாமல் இதே நிலையில் அந்த பாவத்தை அதே மாதிரி தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த படித்தரத்தில் இரண்டாவது தரம். மூன்றாவது தரத்தில் உள்ளவர்கள் யார் என்றால், அந்த இருக்கக்கூடிய அந்த சூழல் அவர்களை அந்த பாவத்தை செய்வதற்காக ஆளாக்கும். அதாவது இது இரண்டு வகை உண்டு. ஒன்னாவது, அவர் அந்த சூழ்நிலையில் இருக்கிறதால அந்த பாவத்தை அவர் செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார். அவருக்கு அந்த பாவத்தை செய்ய வேண்டிய என்ற ஆசை இருக்காது.
அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். அந்த பாவத்தை செய்வதில் அவருக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் அந்த சூழல் அவரை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளும். செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப செய்யாம இருக்கலாம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய எதிர்ப்புகளை அவர் சந்திக்க வேண்டும் வரும். உதாரணமா லஞ்சம் கொடுப்பது. கவர்மெண்ட் விஷயமா ஒரு விஷயத்தை நான் எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு போறதா இருந்தா கண்டிப்பாக அந்த இடத்தில் லஞ்சம் கொடுத்து ஒரு சில விஷயங்களை சரி செய்யாமல் நம்மளால வர முடியாது. நம்மளால அந்த இடத்துல நான் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருந்தான், வதுதுலூபிஹா இலல் ஹுக்காம், நீங்கள் அதிகாரிகளிடத்தில் உங்களுடைய விஷயங்களை இலகுவாக்கிக் கொள்வதற்காக, அநியாயமாக முடித்துக் கொள்வதற்காக லஞ்சம் கொடுக்க நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டான். அப்ப லஞ்சம் கொடுக்க போவது என்பது, லஞ்சம் வாங்குவது, கொடுப்பது என்பதெல்லாம் ஹராம். இந்த இடத்துல இயற்கையவே அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மனிதர் நான் கொடுக்க மாட்டேன், நான் இதுல எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க மாட்டேன். உதாரணமா ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக சில விஷயங்களுக்கு சில பொருளாதாரத்தை செலவு பண்ண வேண்டி இருக்கு, லஞ்சம் பணமா என்று இருந்தால் அவர் இல்ல நான் எதுவும் கொடுக்காம சரியான முறையில் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு நின்னா ஒரு வாரத்துல எடுக்க வேண்டிய விஷயத்துக்கு 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். அவர் அந்த மாதிரி நான் உண்மையாதான் நான் எடுப்பேன் அப்படின்னா அதால அவர் குடும்ப ரீதியா பொருளாதார ரீதியா நிறைய விஷயங்களை அவர் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அந்த 3 வருஷத்துக்கு. அப்ப இந்த இடத்துல அவர் எந்த நிலைக்கு தள்ளப்படுறார் அப்படின்னா, அவர் மனம் வெறுத்த நிலையில் அதை செய்யறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை, அதை செய்யறதுக்கு அவர் ஆசையும் இல்லை. ஆனா அந்த சூழல் அவர் அதை செஞ்சுதான் நீங்க ஆகணும். இது ஒரு சாதாரண விஷயம் தான், இப்ப இதை செய்வதில் பெரிய தப்பெல்லாம் இல்லை, இது எல்லாருமே செய்யறாங்க என்கின்ற இடத்திற்கு அவரை கொண்டு வந்து தள்ளுவதை நம்ம பார்க்கிறோம். இது சூழல் அடிப்படையில செய்யக்கூடிய ஒண்ணு. இன்னொரு சூழ்நிலை காரணமாக செய்யறது என்னன்னா, ஒரு சில சூழல்ல நாம் இருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த நிலைமை நம்ம அதை செய்ய வச்சிடும். நம்மளுக்கு அது தெரியும் பாவம் என்று, அதை செய்யக்கூடாதுன்னு நிறைய சிந்திச்சிருப்போம், அதை பற்றி நம்மளுக்கு தெரியும், ஆனாலும் அதை நம்ம செஞ்சிருப்போம். உதாரணமா புறம் பேசுறது, புறத்தை பற்றி நமக்கு தெரியும், அது சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதற்கு சமம், நாளை மறுமையில் நம்முடைய நன்மைகளை எல்லாம் போவதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதையெல்லாம் இந்த புறத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நண்பர்களோடு இருக்கும்போது, ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கும்போது, ஒரு சில விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சிலரை பற்றி நம்மை அறியாமல் நாம் பேசி விடுவோம். அந்த சூழல் அதுக்கு காரணமாக அமையும். அந்த சூழல், அந்த என்விரான்மெண்ட் அதுக்கு காரணமா அமைஞ்சிரு, நம்மளே அறியாம பேசுவோம். பேசினதுக்கு அப்புறம் ஒருவேளை சிந்தனை வரலாம், பேசிட்டோமே இது தப்பாச்சே, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது பண்ணக்கூடாதுன்னு, நம்ம இந்த மாதிரி பேசக்கூடாது என்று அவருக்கு தெரியும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த நிலை அறியாமல் அவர் தன்னை மறந்து அந்த இடத்துல அந்த சூழ்நிலை, அந்த என்விரான்மெண்ட் காரணமாக அவர் பேசிடுவார். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பார்வையில் நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஒரு புறம் பேசுறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவர் புறம் பேசுறாரு, அவர் பேசக்கூடியவர் தான், அவர் வல்லமையா அதை செய்யக்கூடியவர் என்கின்ற இடத்துக்கு நம்ம வருவோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் இதுல இல்லாம அவர் எந்த இடத்துல அதை செஞ்சாரு, அவரு விரும்பி செஞ்சாரா அல்லது அந்த சூழ்நிலை காரணமாக செஞ்சாரா என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால ஆரம்பத்திலே சொன்னது, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பார்வையில், இந்த தரம் மனிதனுடைய பார்வையில் அல்ல. இந்த தரங்கள் எல்லாம் மனிதனுடைய பார்வையில் அல்ல, மனிதனுடைய பார்வையில் இதுக்கு தரமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே தரம் தான், எல்லாத்துக்கும் அவன் மோசமான ஆள், அவன் அந்த பாவம் செய்யக்கூடியவன் என்று மனிதர்களுடைய பார்வையில் எல்லாத்துக்கும் ஒரே தரம். அல்லாஹ்வுடைய பார்வையில் தான் இந்த தர வேறுபாடு எல்லாம். சரிங்களா? அப்ப சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலை இந்த 2 வகையிலும் உண்டு. அடுத்ததாக 4வது தரத்தில் வரக்கூடியவங்க யாருன்னா, இவர்கள் ஒரு பாவத்தை செய்வார்கள், ஆனால் கட்டுப்படுத்த முடியாமல் எவ்வளவோ போராடுவார்கள். இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, இந்த பாவத்தை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு. உதாரணமா மது அருந்துறது. சிலர் இதுக்கு அடிக்ட் ஆகி போயிருப்பாங்க. அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு, ஹதீஸ்களை, அதனுடைய விளக்கங்களை எல்லாம் கேட்டு திருந்த வேண்டும், மறுமையுடைய சிந்தனையோடு, சொர்க்க நரகத்துடைய அந்த எண்ணத்தோடு திருந்தி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் விலகி இருப்பாங்க. கொஞ்ச நாள், ஒரு நாள் போகும், 2 நாள் போகும், அதை பற்றிய செய்திகள் காதுக்கு வரும். அதை சிலர் அந்த விஷயத்தை செய்யும் போது அதை பார்ப்பார்கள். இந்த விஷயம் என்ன செய்யும் அப்படின்னா, திரும்ப சில நாட்கள்ல அவரை பழைய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அவர் மீண்டும் அந்த செயலை செஞ்சிருவாரு, மீண்டும் தௌபா செய்வார், மீண்டும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மறுபடியும் திருந்தி இருப்பார். அடுத்த ஒரு 4 நாள் மறுபடியும் செய்வார், அடுத்த ஒரு 4 நாள் மறுபடியும் செய்வார். இந்த விஷயம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்யறாரு, செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு தெரியுது இது பாவம், இது செய்யக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறார். அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒருவன் பாவம் செய்யறான் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த அடியானை எந்த நிலையிலிருந்து பார்க்கிறான் அப்படிங்கிறத பாருங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவன் பாவ மன்னிப்பு கேட்ட உடனே அவனுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய
அல்லது அவன் நாடினால் தண்டிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை அவன் நம்பி இருக்கிறானா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அவன் அந்த கேட்ட அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கிட்டு என்ன கேட்கிறான் அல்லாஹ் தஆலா, அப்ப அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அவன் நாடினால் கண்டிப்பதற்கான ஒரு இறைவன் இருக்கின்றான், அல்லது அவனை மன்னிப்பதற்கு தகுதியான ஒரு இறைவன் இருக்கின்றான் அவன் நம்பி இருக்கிறானா? நம்பி இருக்க போய் தானே பாவ மன்னிப்பு கேட்டான். சரி, அப்ப அவனை நான் மன்னிச்சுட்டேன். மீண்டும் அதே பாவத்தை அவர் அதே நிலையில் செய்கிறார். மீண்டும் அதே மாதிரி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மீண்டும் மன்னிச்சுட்டேன். மீண்டும் செய்யறார், மீண்டும் மன்னிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான், நீ விரும்பியதை செய்து கொள், நீ விரும்பியதை செய்து கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே மாதிரி இதே நிலையில் கஷ்டப்பட்டு போராடி செய்யக்கூடாது என்று பெரிய முயற்சி எடுத்து அதையும் தாண்டி உன்னிடத்தில் அந்த பாவம் வெளிப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அந்த இடத்தில் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அந்த இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பார்வையில். அதான் எல்லாத்தையும் ஆரம்பத்திலிருந்தே சரியான சிந்தனையில வச்சுக்க வேண்டியது அதுதான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பார்வையில், மனிதனுடைய பார்வையில் அல்ல. இப்படி செய்பவனை மனிதன் பார்த்தாலும் அவன் என்ன செய்வான்? பெரும் பாவி. அவன் அந்த பாவத்தை செய்யக்கூடியவன் என்கின்ற இடத்துக்கு தான் வருவான். அவனுடைய உள்ளம் எந்த இடத்தில் அந்த தவறை செய்தது என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவனுடைய உள்ளம் எந்த நிலையில் அந்த தவறை செய்தது என்பது அல்லாஹ்விற்கு தான் தெரியும். அவன் தான் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் தஆலா செயலை அந்த பாவத்தை பார்ப்பதற்கு முன்னால் அதை செய்தவருடைய உள்ளம் எந்த நிலையில் அதை செய்தது என்பதை தான் பார்ப்பான். அப்ப இந்த நிலையில் ஒருவன் பாவத்தை செய்யும் போது, இதே மாதிரிதான் சஹாபாக்களுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே ஒரு மனிதர், ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதத்தை கொண்டு வரப்படுறாங்க. மது அருந்தியதன் காரணமாக அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. மீண்டும் போறாங்க, சில நாளுக்கு அப்புறம் மீண்டும் கொண்டு வராங்க, தண்டனை கொடுக்கப்படுகிறது. மீண்டும் இதே மாதிரி நடக்கும்போது சஹாபாக்கள் சிலர் சபிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா உன்னை சபிக்கட்டும், அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும் என்று சஹாபாக்கள் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்களை சபிக்காதீங்க, அவரை நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய மனிதராக நான் பார்க்கின்றேன் என்று. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய மனிதர் இந்த பாவத்தை விரும்பி செய்திருப்பார், ஆசைப்பட்டு செய்திருப்பார் என்றெல்லாம் அர்த்தமா? அவர்கள் அதை தவிர்க்க முயற்சி செய்திருப்பார்கள். தன்னால் முடிந்த அளவிற்கு அதிலிருந்து விலகி வாழ்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்களை மீறி நடந்த விஷயம் தான் இது. அவர்களை மீறி அவர்களுடைய கண்ட்ரோலை தாண்டி நடந்த விஷயம் தான் இது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நீங்க சதிக்க வேணாம், அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய மனிதராக நான் பார்க்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இது 4வது தரம். 5வது தரமாக 5, 6 என்ற இடத்தில் பாவங்களின் நிலையில மறதியில அல்லது தவறுதலாக செய்யக்கூடிய நிலை. ஒரு பாவத்தை மறந்து போய் செஞ்சிருப்பார். அதாவது எப்படின்னா செஞ்சிருப்போம், அதுக்கப்புறம் தான் இது தப்பாச்சு நான் நினைச்சிருந்தேன். இது பெரும் பெரும் பாவங்களுக்கெல்லாம் வராது. விபச்சாரத்தை செய்து விட்டா மறந்து போய் செஞ்சுட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் முழுமையாக நல்ல முறையில் இது ஹராம் என்று அறியப்பட்ட விஷயம். சில விஷயங்கள் நம்ம புதுசா படிச்சிருப்போம், புதுசா கேட்டிருப்போம், அப்பதான் இது ஹராம், இது செய்யக்கூடாதோ என்று நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விலகி இருக்கணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்போம். நம்மளை அறியாமல் நம்முடைய மறதியில அது ஏற்பட்டிருக்கும். நம்முடைய மறதியில அதுக்கப்புறம் அது செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், இது பாவமாச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ஞாபகம் வரும். அதே மாதிரி உள்ள பாவங்கள் அல்லது தவறுதலாக ஏற்படக்கூடிய பாவங்கள், நம்மளுக்கே தெரியாது நடந்தது, நம்மளையே அறியாமல் நம்மிடத்துல இருக்கக்கூடிய தவறுகள், நம்முடைய சிந்தனை இல்லாமல் நம்ம அதை செய்யணும்னு நினைச்சிருக்க மாட்டோம். அதை செய்யும் போது நம்முடைய சிந்தனையும் அதை செய்யணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்திருக்காது. ஆனா செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இது தப்பாச்சு, இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது என்று ஞாபகம் வரும். இந்த 2ஐயும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், முன்னாடி வாழ்ந்த முஃமின்கள் அவருடைய துஆக்களாக ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அஃப்தஅனா, யா அல்லாஹ் நாங்கள் மறதியில் செய்ததை அல்லது தவறுதலாக செய்ததற்கு எங்களை குற்றம் பிடித்து விடாது. நாங்கள் மறந்து போய் செஞ்சதை, மறந்து போய்னா எனக்கு தெரியாம செஞ்சது, அதுல நான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டாங்க, அல்லது தவறுதலாக செய்ததை எங்களுக்கு குற்றம் பிடித்து விடாது. அதனாலதான் இப்ப லொகர் தொழுகையை ஒருத்தர் மறந்துட்டார், தொழுகை ஒன்று இருந்ததே மறந்துட்டார் லொகர் தொழுகையை. அவருக்கு 12:30 மணிக்கு லொகர் தொழுதமா இல்லையாங்கிறதே டோட்டலா மறந்துருச்சு. இஷா தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, இன்னைக்கு நான் லொகர் தொழுகல அப்படின்னு. இவருக்கு என்ன சத்தம்? இவர் பெரும்பாவி. ஆக்சுவலி ஏன் லொகர் தொழுகையை விட்டா பெரும்பாவம் அது, ஆனா அவர் மறந்துட்டார், ஞாபகமே இல்லை. என்ன சட்டம்? ஞாபகம் வந்தோட தொழுதுக்காய். மார்க்கம் அழகா சொல்லுது, ஈஸியா சொல்லுது, மார்க்கம் அழகா சொல்லுது. ஏன்னா மனிதனுடைய அந்த யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய குறைபாடாதான், அவன் பலகீனமாக படைக்கப்பட்டவன், அந்த பலகீனத்துல ஒன்று இது, அதுக்கு அவன் என்ன செய்ய முடியும்? அப்ப மறந்துட்டியா, சுத்தமா ஞாபகம் இல்லாம போச்சா, ஞாபகம் வந்தவுடன் தொழுதுகொள் என்று மார்க்கம் சொல்லுது. அப்ப இதே பாவம் தான், இதே தொழுகையை விடக்கூடிய விஷயம் தான். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஞாபகமும் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சிந்தனையோடு ஒருத்தர் தொழுகையை விட்டா அது பெரும்பாவம், அது பெரும்பாவம். இதுதான் வித்தியாசம்.
இதான் அல்லாஹ் தஆலா ஒரு பாவத்தை ஒரு அடியான் செய்யும் போது அதை நம்ம ஒருத்தர் இந்த மாதிரி தொழுதுட்டு இஷா தொழுதுக்கு அப்புறம் 4 ரக்காத் தொழுதுட்டு எந்திரிச்சு வர்றாரு, என்ன தொழுதீங்க? லொஹர் தொழுதுட்டு வந்தேன். ஓ லொஹர் இப்ப மாஷா அல்லாஹ். அந்த நிலைமைக்கு நம்ம சிந்திப்போம். ஏன்னா நம்மளுக்கு அதான் நம்மளை பார்க்கும்போது லொஹர் தொழுகை நீ இப்பதான் தொழுகுறியா, ஏன்னா 12:30 மணிக்குள்ள தொழுகை 8:30 மணிக்கு தொழுகிறியா நம்ம பார்ப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அது ஒரு பாவமே இல்லை. ஏன்? அவர் மறந்துட்டார். அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னது, இது மனிதர்களுடைய பார்வையில் அல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில். இது அல்லாஹ்வுடைய பார்வையில். அப்ப மறதியில் செய்யக்கூடியது அல்லது தவறுதலாக செய்யக்கூடியது இதெல்லாம் 5வது 6வது வகையில வரக்கூடியது. அடுத்தது 7வதா நிர்பந்தத்தில் செய்யறது. அதாவது நீ செஞ்சுதான் ஆகணும், அந்த இடத்திற்கு வந்து நிற்போம். இல்லைன்னா உதாரணமா பன்றிக்கறி சாப்பிடுறது ஹராம், 2-3 நாள் எதுவுமே சாப்பிடல, அந்த மாதிரி இடத்துல மாட்டிருக்கோம். 2-3 நாள் எதுவுமே சாப்பிடவே இல்லை. இப்ப அந்த பன்றிக்கறி தான் எனக்கு சாப்பிடுறதுக்கு கிடைக்குது, சாப்பிடாட்டா உயிர் போயிடும். இந்த நேரத்தில் அதை சாப்பிடுவது ஹராம், ஹலால் உங்களுக்கு பொதுவாக ஹராம். அந்த நேரத்தில் உங்களுக்கு சாப்பிடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, அந்த நேரத்தில் நீங்க சாப்பிட்டுக்கலாம். தண்ணீர் குடிக்கவே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா மவுத்து, அந்த நிலையில் நான் இருக்கேன். இப்ப மதுபானம் கொடுக்கப்படுது, மதுபானத்துல கொஞ்சம் இருக்கு, அதை கொஞ்சம் நான் குடிக்கும் போது என்னுடைய உயிரை இன்னும் கொஞ்சம் நான் பாதுகாத்து வச்சுக்க முடியும் அப்படின்னா அந்த நேரத்தில் அது அனுமதிக்கப்பட்டது, அந்த நேரத்தில் அது அனுமதிக்கப்பட்டது. இப்படி நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில், அந்த நிர்பந்தமும் எந்த நிலையில் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நிர்பந்தத்தில் நிறைய தரங்கள் இருக்கு. அதாவது 1லிருந்து 100 வரைக்கும் நம்ம எந்த நிலையில அதை பார்க்கிறோமோ அதான் நம்மளுக்கு நிர்பந்தம். அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அது எந்த நிர்பந்தத்துல நான் அதை செஞ்சேன் அப்படின்னு, எதையாவது செஞ்சுட்டு நிர்பந்தத்துல செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதா அல்ல. தொழுகலை, இன்னைக்கே தொழுகலை, எனக்கு நிர்பந்தம். என்ன நிர்பந்தம்? கல்யாணத்துக்கு போயிட்டேன், இது நிர்பந்தம். அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது நிர்பந்தம். மகரிபு தொழுகலை, என்னாச்சு? கல்யாணத்துக்கு போயிட்டேன், முக்கியமான கல்யாணம்னா என்ன உனக்கு முக்கியமான கல்யாணம்? அல்லாஹ் தொழுவ வந்து அல்லாஹ்வுக்கு தொழுவதை விட என்ன இது? அவருக்கு இது என்னது? மார்க்க நிர்பந்தம். நான் நிர்பந்திக்கப்பட்டேன். அப்ப அந்த நிர்பந்தமும் அல்லாஹ்வுடைய பார்வையில், மனிதனுடைய பார்வையில் அல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில் அது நீ ஒரு பெரும்பாவி, உனக்கு நிர்பந்தம் எல்லாம் கிடையாது, மௌத்தாவா போறா இல்லையே, நீ ஒரு பெரும்பாவி, அவ்வளவுதான். அப்ப அந்த நிர்பந்தமும் அல்லாஹ்வுடைய பார்வையில். எந்த அளவிற்கு முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி பார்த்தேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா என்னால எந்த அளவுக்கு தகுந்திருக்க முடியுமோ நான் போராடி பார்த்தேன். முடியாத நிலையில் நான் அதை செஞ்சேன் என்கின்ற இடத்தில் நாம் செய்திருக்கும் போது அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அது நிர்பந்தம் இல்ல. என்னுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அதன் அட்வான்டேஜா அந்த நிர்பந்தம் மார்க்கத்துல ஒரு விஷயம் இருக்குதானே, இந்த நிர்பந்தத்துல செய்யலாம் என்கின்ற ஒரு விஷயம் மார்க்கத்துல இருக்குதானே, அப்படிங்கிற அட்வான்டேஜ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உன்னுடைய அட்வான்டேஜ் எடுக்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். யாரை ஏமாத்தலாம், யார்கிட்ட வேணா நீ சொல்லி சமாளிச்சுக்கலாம், மக்களுக்கு மத்தியில சொல்லி நீ உன்னுடைய பேரை காப்பாத்திக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியும், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அது அவன் அந்த நிர்பந்தத்தை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எடுத்து காட்டுவான், இதுதான் ஒரு நிர்பந்தமா என்று. சரிங்களா? இது அடுத்தது. கடைசி தரமாக 8வது நிலையில் அறியாமையில் செய்வது. அது தப்பா சரியான அவருக்கு தெரியாது, அது விபச்சாரமா இருக்கலாம், கொலை அது சில விஷயங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து இது கூட தெரியாம இருக்குமா என்று கேட்டுக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அந்த பாவம் என்று அவருக்கு தெரியல, இது மார்க்கம் இதை ஹராமாக்கி இருக்கிறது, இதை செய்தால் நாளை மறுமையில் தண்டனை உண்டு என்று தெரியல, அவ்வளவு. ஏன்? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும் என்பது ஒருத்தருக்கு தெரியல. ஒரு காட்டுல வாழக்கூடிய ஒரு மக்கள், அவங்க ஒட்டு மொத்தமே ஒரு 20-25 பேர் தான் காட்டுக்கு நடுவுல எந்தவித மக்கள் தொடர்பும் இல்லாம வாழ்றாங்க. அவர்களுக்கு என்று ஒரு மாதிரி சைகையான ஒரு மொழியில அங்க கிடைக்கக்கூடிய சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி ஒரு மனிதர் வாழ்றாங்க. அங்க குர்ஆன் ஹதீஸை பற்றிய எந்த செய்தியும் அந்த இடத்திற்கு போனது கிடையாது. இப்ப இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்று அல்லாஹ்வுக்கு தனி விசாரணை உண்டு. அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்பவன் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, நாம் தூதர்களை அந்த இடத்திற்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அனுப்பாத வரை அவர்களை நாம் கண்டிப்பவர்களாக இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இது பாவம் என்று வந்து அடைந்திருக்கணும். எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் சரி, செய்தாக வேண்டும் என்ற விஷயம் வந்து அடைந்திருக்கணும். தெரியல, செய்யக்கூடாது என்பது தெரியல, எனக்கு அது கடமை என்பது தெரியல, இது செய்ய தெரியாத நிலையில் ஒரு கடமையை விட்டால், தெரியாத நிலையில் ஒரு பாவத்தை செய்தால் அவருக்கு வெளிப்படையான அந்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. அல்லாஹ் தஆலா அதை பாவமாக கணக்கிடுவது கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை பாவமாக கணக்கிடுவது கிடையாது. அதை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி மொத்தம் 8 தரங்கள் நாம் பார்த்திருக்கோம். மொத்தம் 8 தரங்கள். இதுல விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு இடம் என்னன்னா, இது அனைத்துமே இதுல 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இதை வைத்து நாம் பிற மனிதர்களை நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒருவன் செய்யக்கூடிய பாவத்தை கொண்டு அவனை என்னால ஜட்ஜ் பண்ண முடியாது என்பது இந்த விஷயங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் எந்த சூழலை செஞ்சிருப்பானே எனக்கு தெரியாது.
அவன் எந்த நிலையில அந்த விஷயத்தை செஞ்சிருப்பான் என்பதை எனக்கு தெரியாது. இந்த 8ல் அவன் எந்த நிலையில செஞ்சாங்க. நம்ம எல்லாருமே பார்க்கறது என்னன்னா உயர்ந்த நிலை, அதை அவன் தெரிஞ்சுதான் செஞ்சான். மோசமான பாவி அவன், அதை அவன் தெரிஞ்சுதான் பண்ணான் என்று நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், அவரை செஞ்ச நிலையில அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அவர் எந்த நிலையில் செய்தார் என்று. அப்ப இது முதல் விஷயம், யாரையும் என்னால ஒரு ஜட்ஜ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியாது இவர் இப்படிதான் செஞ்சிருப்பார் என்று. 2வது தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம், என்ன நான் ஜட்ஜ் பண்றது, என்னுடைய பாவங்கள் இந்த லிஸ்ட்ல எந்த நிலைமையில இருக்கு. நான் ஒரு விஷயத்தை செய்யறேன் அப்படின்னா அது இந்த விஷயங்கள்ல எந்த நிலைமையில நான் செஞ்சுட்டு இருக்கேன், எந்த ஒரு பயமும் இல்லாம வெட்கமும் இல்லாம அல்லாஹ் பாவ மன்னிப்பும் இல்லாம நான் இதை செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கிறேன்னா, அல்லது எப்படி என்கிட்ட ஏற்படக்கூடிய என்கிட்ட ஒரு பாவம் வருது அப்படின்னா அந்த பாவத்தை இந்த லிஸ்ட்ல நான் எந்த வகையில செஞ்சிருக்கேன், எந்த அடிப்படையில் என்கிட்ட ஏற்பட்டது என்பதை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இதை நாம் தெரிந்து கொண்டது. இன்ஷா அல்லாஹ் தெரிந்த விஷயத்தை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்கள் தொடர்பாக அந்த பாவங்கள் செய்கின்ற அந்த மனிதருடைய நிலை தொடர்பாக அல்லாஹு தஆலா அதை எப்படியெல்லாம் பார்க்கின்றான், அதற்கான தரங்களை அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் வகுத்திருக்கின்றான் என்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் வரிசையாக பார்த்தோம். இதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம் தொடக்கம் இன்று வரை மார்க்கமாக அதாவது மக்களுக்காக சில பணிகளை செய்யக்கூடிய, மக்களுக்கென்று தங்களுக்கால் முடிந்த அளவிற்கு உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு மக்களுக்கான பணிகளை செய்யக்கூடிய நிறுவனம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதர் காலம் தொடக்கம் இன்று வரை மக்கள் எந்த மக்களுக்கு அந்த உதவி செய்யப்படுகிறதோ அந்த மக்களுக்கு மத்தியிலேயே வாழப்படுகின்ற மற்ற மக்களின் உதவியை கொண்டுதான் அவர்களுக்கு அந்த உதவி செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் காலம் தொடக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கப்பட்ட தேவையில்லை. எந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு என்ற ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன், எனக்கு உதவி வேண்டும், மக்கள் உங்களோடு வாழக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த உதவிகள் எல்லாம் தேவைப்படுகிறது, அவர்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய பங்களிப்பை எப்படி செலுத்தினார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய பங்களிப்பை எப்படி செலுத்தினார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய பங்களிப்பை எப்படி செலுத்தினார்கள் என்பதெல்லாம் நமக்கு அறிந்தது. இப்ப மக்களுக்கு தேவை எனும்போது மக்களுக்கென்று சில மார்க்க விஷயங்களை அல்லது உலக ரீதியாக அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு என்று ஒரு நிறுவனம் செயல்படும் போது அதை முழுமையாக செயல்படுத்துபவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு தன்னிறைவு பெற்ற நிலையில் ஆக்கி வைத்திருப்பான் அல்லவா, அந்த மக்களின் மூலமாகத்தான் பிற மக்களுக்கு உதவி சென்றடைந்திருப்பது எல்லாம். அந்த அடிப்படையில் நமது நிர்வாகம் மக்களுக்கென்று நிறைய பணிகளை செய்து கொண்டு வருகிறது, நிறைய பணிகளை மக்களுக்காக செய்து கொண்டு வருகிறது. குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, குர்ஆன் மனனத்திற்கான ஏற்பாடு, அதே போல் IAS கோச்சிங் மற்றும் வாராந்திர வகுப்புகள், தர்பியா நிகழ்வுகள், தாவா நிகழ்வுகள் என்று பல நிகழ்வுகளை, அதே போல் மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, கல்வி உதவி, திருமண உதவி என்று எல்லா விஷயங்களுக்கும் நம்முடைய நிர்வாகம் ஒரு பங்களித்து வருகிறது. இந்த நம்முடைய தெருவில் மட்டுமல்லாமல் மற்ற தெருக்களில் இருந்தும் இன்னும் சில இடங்களில் வெளி ஊர்களில் இருந்து சகோதரர்கள் வந்து உதவி கேட்கக்கூடிய நிலையில் நம்முடைய இந்த நிறுவனம் இருக்கிறது என்றால் இந்த நிறுவனத்தை நாடி இவ்வளவு இடங்களில் இருந்து மக்கள் உதவி தேடி வருகிறார்கள், இவ்வளவு உதவி தேடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் மீது உள்ள கடமை, அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வது நம்ம மீது உள்ள கடமை. இந்த நிர்வாகம் எந்த அளவிற்கு முடியுமோ இங்கு கொடுக்கப்பட்டுள்ள நம்மிடத்தில் உள்ள பொருளாதாரத்தை கொண்டு எந்த அளவிற்கு அவர்களுக்கு பொருளாதாரத்தால் உதவ முடியுமோ அந்த அடிப்படைகளில் எல்லாம் உதவி வருகிறது. ஆனாலும் பொருளாதார ரீதியாக ஒரு மிகுந்த தொய்வான நிலையில்தான் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொருளாதார தேவை அதிகமாக இருக்கிறது, ஏனென்றால் கூடிக்கொண்டே போகுது. மக்கள் எதிர்பார்த்து வருவதும் அந்த பணிகளுடைய செயல்பாடும் அதற்கான பொருளாதார தேவையும் ஒரு சைட்ல கூடிக்கொண்டே போகுது. ஆனால் நம்மிடத்தில் பொருளாதாரத்தினுடைய இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை.
மக்கள் எந்த அளவிற்கு இதுவரை உங்களால் தான் இந்த நிர்வாகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இதுவரை உங்களுடைய உதவியால் நீங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் இந்த நிர்வாகத்திற்கு எந்த அளவிற்கு உதவி கொண்டிருக்கிறீர்களோ அந்த அடிப்படையில் தான் இந்த நிர்வாகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உங்களுடைய அந்த பயன்பாடு, இன்னும் உங்களுடைய உதவி, இன்னும் உங்களுடைய அந்த செயல்பாடு இன்னும் அதிகமாக தேவை. இன்னும் உங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன், நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த முறை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுகிறது என்றால் பொருளாதார ரீதியில் இன்னும் அதிகமான தேவையில் இந்த நிர்வாகம் இருந்து கொண்டிருக்கிறது. செலவுகள் மட்டும் கூடிக்கொண்டே போகிறது, செலவுகள் மட்டும் ஒரு பக்கம் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் பொருளாதார வருகை என்பது அதே நிலையில் தான் அல்லது அதை விட தொய்வான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது கவலைக்கிடமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு, நம்முடைய சமூக மக்களுக்கு, நம்முடைய தெரு மக்களுக்கு, நம்முடைய ஊர் மக்களுக்கு ஒரு நல்லது போய் சேர வேண்டும் என்றால் அது மார்க்க கல்வியாக இருக்கலாம், மார்க்கம் தொடர்பான விஷயமாக இருக்கலாம், மார்க்க சொற்பொழிவாக இருக்கலாம், உடல் ரீதியான விஷயங்களுக்கு அவர்களுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கலாம், மருத்துவம் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த உதவி சென்று அடைய வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தில் அந்த வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்ற அந்த மனிதர் உதவினாலே தவிர அது சென்றடையாது. அது உதவினாலே, அந்த மனிதர் உதவினாலே தவிர அது சென்று அடையாது என்பதை நாம் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் நல்ல முறையில் தன்னிறைவு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் எடுத்து தந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களால் எந்த அளவுக்கு இயலுமோ அல்லாஹு தஆலா தந்திருப்பது அதற்காகத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தெரிந்த அந்த கஷ்டப்படக்கூடிய ஏழையான மனிதர்களுக்கு இல்லாமலா உங்களுக்கு நீங்கள் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. அதாவது அவர்களை கொண்டுத்தான் உங்களுக்கு பொருளாதாரம் தரப்பட்டிருப்பது. உங்களை சுத்தி வாழக்கூடிய ஏழையான கஷ்டப்படக்கூடிய அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதரை அடிப்படையாக கொண்டுத்தான் உங்களுக்கு பொருளாதாரம் தரப்பட்டிருப்பது. அப்படின்னா அங்க தந்திருப்பது இங்க கொஞ்சம் கொடுப்பதற்கு. நீங்கள் தாராளமாக அல்லாஹ் தஆலா தந்ததில் நீங்கள் செலவு செய்யலாம். தாராளமாக ஹலாலான முறையில் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்த விரும்புகிறீர்களோ அதை அந்த அளவில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் மற்ற மக்களுக்கு, நம்மை சுற்றி வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்களாக சகோதரிகளாக கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு செலவு செய்வது என்பது பொருளாதார ரீதியாக முடிந்தால் பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக முடிந்தால் உடல் ரீதியாக அவர்களுக்கு செலவு செய்வது என்பது நம்முடைய இந்த சமுதாயத்தின் மீது கடமை என்பதை நாம் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மால் எந்த வடிவத்தில் நம்முடைய மக்களுக்கு உதவ முடியுமோ அந்த வடிவில் மக்களுக்கு உதவக்கூடிய அனைத்து மக்களையும், நம்மால் எந்த வடிவத்தில் எல்லாம் அனைத்து மக்களும் பிற மக்களுக்கு உதவ முடியுமோ அந்த வகையில் எல்லாம் உதவக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.